வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹராம். அசுரகாண்டம் அத்தியாயம் 5. தாரகன் பெற்ற மார்பு பதக்கம். தன் நகரத்தைச் சுற்றிலும் அசுரப்படைகள் முற்றுகையிட்டிருக்கும் விஷயத்தை தெரிந்து கொண்டு நிருருதி கதி கலகமடைந்தவனாக தாரகாசுரனிடம் ஓடி ஓடி வந்து, சுவாமி, நான் தங்களுடைய உறவினர்களின் ஒருவனாக மாறி விடுகிறேன். தங்களுடைய ஆజ్ఞையை பெற்று இங்கே வாழ்ந்து வருவேன். உறவினரை காப்பாற்றுவதற்காக என்னுடைய நகரத்தையும் செல்வங்களையும் தாங்கள் தான் பாதுகாத்து கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அப்படியே செய்வதாக தாரகாசுரன் கூறி நிருருதியை அவனுடைய பட்டினத்திற்கு திருப்பி அனுப்பிவிட்டு அடுத்ததாக வர்ணனுடைய பட்டினத்தை நோக்கி சென்று அந்நகரத்தை கொள்ளையிட்டு அசுரப்படைகளின் வருகையை அறிந்து கொண்ட வர்ணனோ தன் பட்டினத்திலிருந்து வெளிக்கிளம்பி கடலில் சென்று ஒளிந்து கொண்டு விட்டான். உடனே அசுரப்படைகள் அந்த பிரம்மாண்டமான பட்டினத்தில் தங்கி வசித்து வருபவர்களை, அங்கும் இங்கும் பயந்தோடுபவர்களா முதலானவர்களின் ஆடை அணிமணிகளை சகல செல்வங்களையும் கொள்ளையிட்டுவிட்டு அங்கிருந்து வெளிக்கிளம்பி வாயுதேவனின் பட்டினத்திற்குள் புகுந்து கொண்டனர். வாயுதேவனோ பயந்து நடுங்கியவனாக இருண்ட உலகத்திற்கு சென்று மறைந்து கொண்டு விட்டான். 4 திசைகளிலும் ஒளி வீசி திகழும் வாயுதேவனின் நகரத்தை தாரகாசுரன் சூறையாடி அழித்தான். இப்படியாக அசுர வீரர்கள் அனைவரும் 8 திக்குகளிலும் சென்று வெற்றி கொடியை நாட்டிவிட்டு அதன் பிறகு நாகர்களையும் வெல்ல கருதி பாதாள லோகத்தை நோக்கி படையெடுத்துச் சென்றார்கள். நாகலோக வீரர்களுக்கும் அசுர படையினருக்கும் யுத்தம் உண்டு. அதில் நாகராஜாக்களே தோல்வியை தழுவிக்கொண்டார்கள். அவர்கள் சூரபத்மனுக்கு விசித்திரமான ரத்தினங்களை கணக்கில்லாமல் வாரி கொடுத்தார்கள். சூரபத்மனும் அந்த உலகத்தில் உள்ள அமிர்தத்தை அருந்தி தங்கியிருந்த அசுரர்களால் அதிக பிரியத்தோடு வணங்கப்பட்டு அங்குள்ள அற்புதமான காட்சிகளையும் அதி அழகான பிளவத்வாரங்களையும் கண்டு ரசித்து ஒரு நாள் முழுவதும் அங்கே தங்கியிருந்தார். பிறகு அவன் அங்கிருந்து தன் படை வீரர்களுடன் கிளம்பி சென்று மறுபடியும் பூலோகத்திற்கே விரைந்து வந்து சேர்ந்தான். அவன் அங்குள்ள பற்பல விதமான தீவுகளுக்கும் சென்று அங்குள்ள விசித்திரங்களை எல்லாம் கண்டுகளித்து கடைசியில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமனை வெல்ல விரும்பி பார்க்கடலை நோக்கி சென்றான். அப்பொழுது அசுரப்படை வீரர்கள் அனைவரும் மதம் கொண்ட யானைகளைப் போல் உன்மத்த நிலையில் பார்க்கடலில் புகுந்து அங்கு பெருக்கோடிய பாலை ஏராளமாக குடித்து கடலை ஒரே அடியாக கலக்கிவிட்டனர். அசுர வீரர்களின் இத்தகைய ஆரவார சப்தத்தை கேட்ட பரந்தாமனின் பத்தினிகளான மகாலட்சுமியும் பூதேவியும் அஞ்சி நடுங்கியவர்களாக தங்கள் நாயகரின் அருகில் சென்று பள்ளி கொண்டிருக்கும் பெருமானை உசுப்பி எழுப்பினார்கள். பிரபு, ஆதிசேஷனின் படுக்கையில் படுத்து நீங்கள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் இருவரும் எப்படி பயந்து நடுங்குகிறோம் தெரியுமா? சீக்கிரமாக நித்திரையிலிருந்து எழுந்து அச்சத்தினால் கதிகலங்கி இருக்கும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும் என்று அவ்விரு தேவியரும் வேண்டிக் கொண்டார்கள். உடனே மகாவிஷ்ணு தாம் துயிலிலிருந்து கண் விட்டு எழுந்திருப்பதற்குள்ளாகவே அசுரப்படைகள் அனைத்தும் அவரை சூழ்ந்து கொண்டு விட்டனர். இதை கண்டதும் மகாபுத்திசாலியான பரந்தாமன் கௌமோதக்கி என்னும் கதை, நந்தகம் என்ற கத்தி, பாஞ்சஜன்யம் என்னும் சங்கு, சுதர்சனம் என்னும் சக்கரம், சாங்கம் என்னும் வில் ஆகியவற்றை எல்லாம் எடுத்துக்கொண்டு கச்சை கட்டி கவசமணிந்து அம்புராதுனியை தம் முதுகில் மாட்டிக்கொண்ட தம் வாகனமாகிய கருடனின் மீது ஏறி அமர்ந்து கொண்டார். அவர் விரைவில் சூரபத்மனின் சேனைகளை நெருங்கி தம் இடது கையில் வில்லை எடுத்து வலது கையினால் அதில் நாணேற்றி தாரகாசுரனின் படை வீரர்களின் மீது அதிதுரிதமாக அஸ்திரங்களை பொழியலானார். அந்த அஸ்திரங்களினால் தாக்கப்பட்ட அசுரப்படை வீரர்கள் பலர் உயிர் துறந்தார்கள். மற்றும் பலரோ கை கால்கள் துண்டிக்கப்பட்டு முண்டமான உருவத்தோடு ஓடிச் சென்று தாரகனை தஞ்சமடைந்தார்கள். தம் படை வீரர்களின் அவல நிலைமையை கண்டு தாரகாசுரன் வெகுண்டு எழுந்தவனாக தானே மகாவிஷ்ணுவோடு போரிடுவதற்காக புறப்பட்டு சென்றான். அவன் தன் கையில் பிடித்திருந்த வில்லை பெருத்த முழக்கமிட்டபடியே நானேற்றி அதில் பலவிதமான சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை தொடுத்து மகாவிஷ்ணுவின் வாகனமாகிய கருடனின் உடம்பின் மீது பிரயோகித்தான். அப்பானங்கள் தாக்கியதனால் கருடனின் தேகத்திலிருந்து இரத்தம் பெருக்கெடுத்தோடியது. அதை கண்ட திருமால் அளவு கடந்த கோபாவேசத்தோடு தாரகாசுரனின் சரீரத்தை குறிப்பார்த்து அதிக கூர்மையான பானங்களை தொடுத்தார். அவனுடைய ரதத்தையும் ரத சாரதியையும் தம்முடைய பானங்களினால் தவிடு பொடியாக்கினார். தாரகனும் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கவில்லை. அவனும் பதிலுக்கு அநேக அஸ்திரங்களை பிரயோகித்து மகாவிஷ்ணுவை தாக்க முயன்றனர்.
அந்த அஸ்திரங்களினால் தாக்கப்பட்ட மகாவிஷ்ணுவின் தெய்வத்திலிருந்து கவசம் உடைந்து சிதறி ரத்தம் பெரியோடியது. அவர் அதிக சீற்றம் அடைந்தவராக மர்மஸ்தானங்களை துளைத்துச் செல்லும்படியான சக்தி வாய்ந்த சில நாராச பானங்களை எடுத்து அவனுடைய உடலை சிதறடித்து விட முயன்றார். சூலாயுதத்தினாலும் ஏராளமான அஸ்திரங்களானாலும் அவனுடைய ரதத்தை பொடிப்பொடியாக்கி அவனுடைய வில்லையும் தூளாக்கிவிட்டார். தாரகனும் அதிக கோபத்துடன் மற்றொரு உறுதியான வில்லை எடுத்து திருமாலின் மீது பலவிதமான பானங்களை சரமாரியாக பிரயோகித்தார். ஆனால் மாயாவியும் அநேக வடிவங்களை கொண்டவனுமாகிய பரந்தாமனும் லட்சம் கோடி அஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு இடமாக சென்று அசுரனை குறிப்பார்த்து பிரயோகித்தார். உடனே தாரகன் தன் அன்னை உபதேசித்த மந்திரத்தை மனதில் ஜெபித்து கொண்டு பலவித வடிவங்களினாலும் மாறுபட்டிருக்கும் மகாவிஷ்ணுவை கணக்கில்லாத பானங்களினால் தாக்கி அழிக்க முயற்சி செய்தார். இப்படியாக போர்க்கலையில் தலை சிறந்த மேதாவிகளாகிய அந்த மகாவிஷ்ணுவின் தாரகாசுரனை அதிசுறுசுறுப்பாக மும்முரமாக 12 வருஷ காலம் இடைவிடாமல் தொடர்ந்து போரிட்டார்கள். அப்பொழுது மகாவிஷ்ணு கைடவன் என்னும் அசுரனை கொன்றுவிட்டு தனது கரத்தில் இருந்த கௌமோதகி என்னும் அதிமூர்க்கமான கதையை கரகரவென்று சுழற்சி தாரகாசுரனை குறிப்பார்த்திருந்தார். ஆனால் அந்த கதையை தாரகன் தன்னுடைய கதையினால் அடித்து தடுத்து விட்டான். அடுத்ததாக விஷ்ணு அவனை நோக்கி எறிந்த நந்தகனம் என்னும் கத்தியையும் அவ்வாறே பயனில்லாமல் பூமியில் போய் விழுந்து விட்டது. பிறகு தாரகாசுரன் தன் கையில் மிகப்பெரிய கதாயுதம் ஒன்றை எடுத்து மகாவிஷ்ணுவை கொன்றுவிட துணிந்தவன் போல் அவருடைய அருகில் விரைந்தோடி வந்தார். அதை கண்டதும் பெருமாள் தாம் சங்கை எடுத்து ஊதி பகைவர்கள் அனைத்தையும் முறியடித்து விடக்கூடிய தன்மை வாய்ந்த மிக பயங்கரமான சுதர்சன சக்கரத்தை எடுத்து அசுரனுடைய வஜ்ரம் போன்ற மார்பை குறிப்பார்த்து பிரயோகம் செய்தார். ஆனால் என்ன ஆச்சரியம்! மகாவிஷ்ணுவின் சக்தி வாய்ந்த சுதர்சன சக்கரமும் அசுரனுடைய மார்பில் பட்டதும் அவனுடைய மார்பை இருக்கூறாக பிளக்காமல் அவனுடைய மார்பில் பதக்கமாக அமர்ந்து விட்டது. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா.